ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு வேணான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு தடவைக்கு 2-3 தடவை வாங்கிற கல்யாண வீட்டு ஸ்டைல் பருப்பு குழம்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளியை நெல்லிக்காய் சைஸ் அளவில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பருப்பை வேக வச்சு விசில் விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பருப்பு குழம்புக்கு என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது என்னென்ன பொருள்னால் எண்ணெய், கடலப்பருப்பு, உளுந்து, வர கொத்தமல்லி, வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய். இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டு ஆறுனதும் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யானத்தில் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வெந்ததும் நம்ம என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணுறோமோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச புளிக்கரை தண்ணியும் அந்த காய்கறி வெந்ததும் ஆட் பண்ணுங்கள். காய்கறி வேகாமல் ஆட் பண்ணால் புளி தண்ணியோட காய்கறி வேகாது. அதனால் வேக வச்சதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். நல்லா காய்கறியும் புளி தண்ணியும் வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வீட்டிலையே அரைச்ச சாம்பார் தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பருப்பு குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார் ரெடி. வீட்டில் நீங்களும் செஞ்சு